அனைவருக்கும் வணக்கம். நாம் நவம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். வாஜிராம் இன்ஸ்டியூட்டுடைய ஒரு மந்த்லி மேகசின், அதை பேஸ் பண்ணி தான் நாம் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கிளாஸில் நாம் என்விரான்மெண்ட்டு ஜாகிரஃபி பேஸ் பண்ண நவம்பர் மாத நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட் அண்டு ஜாகிரஃபி. முதல்ல நாம் ஹஸ்தியோ அரண் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. இது வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹஸ்தியோ ஃபாரஸ்ட்டில் வந்து மைனிங்காக, கோல் மைனிங்காக அங்கே இருக்கக்கூடிய அதை நடத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு போராட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. மேஜர் ப்ரொட்டஸ்ட் எரப்டட் ஓவர் கிளியரிங் த ட்ரீஸ். அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ்லாம் வந்து அழிக்கிறாங்க இந்த மைனிங்காக அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் வந்து நடத்துதான். ஸோ இந்த ஹஸ்தியோ ஃபாரஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, லங்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர்ன்றாங்க. சத்தீஸ்கருடைய லங்ஸ் இது. ஏன்னா அங்கே நிறைய காடுகள் இருக்குது இல்லையா, அந்த காடுகள் மூலமாக ஆக்சிஜன் வந்து உற்பத்தி ஆகிறதுனால அது சத்தீஸ்கருடைய லங்ஸ்ன்றாங்க. இந்த ஏரியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அன்ஃப்ராக்மெண்டட் ஃபாரஸ்ட் இன் சென்ட்ரல் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் சால் அண்டு டீக் மரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குதான். யாரும் தொடக்கூடாத, அதாவது மனித கால் தடம் படாத நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே வந்து சால் மரங்கள் இருக்குது, டீக் மரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்கள சொல்லலை, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன் அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த மரங்கள்லாம் வந்து அங்கே இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்தியோ ரிவருங்கிற ஒரு ரிவருங்க. இது வந்து மகாநதியுடைய ஒரு துணையாறு. ஹஸ்தியோ ரிவர் அப்படிங்கிறது ஒரு மகாநதியுடைய ஒரு துணையாறு. அந்த துணையாறு அப்படிங்கிறது இந்த காட்டில் தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து என்ன ஆகுது, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது இந்த வாட்டர் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காட்டை வந்து அழிக்கிறதுக்காக இந்த மைனிங் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து வந்து மக்கள் போராடுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் தகவல். அடுத்தா வந்து கோரல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து கோரல் ட்ரையாங்கலாக வந்து சென்சிட்டிவ் ஏரியாவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பர்டிகுலரி சென்சிட்டிவ் சி ஏரியா அப்படின்னா என்னென்னா ஒரு கோரல் ட்ரையாங்கலாங்க. அது கோரல்னால் என்ன, பவளம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த பவள ட்ரையாங்கல், அந்த கோரல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறத பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் சி ஏரியாவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றாங்க. இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதை வந்து யார் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மரிடைம் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சி இதை வந்து அசைன் பண்ணுவாங்களாம். இது என்னென்னா, இந்த பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கிறது ஒரு இடத்துல யூனிக் எக்கோலாஜிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்டு சயின்டிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ் ஒரு இடங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பவளம் பாறை இருந்துச்சுங்களேன், அது மாதிரி வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, அங்கே மட்டும் தான் அது தனித்துவமாக இருக்குது, அங்கே ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த தேர்ந்தெடுத்து, அதாவது இன்டர்நேஷ்னல் மரிடைம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதை பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் சி ஏரியாவை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். இப்படி வந்து இந்த கோரல் ட்ரையாங்கலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிரேட் பேரியர் ரீஃப், த கெலபாகஸ் ஐலாண்ட் அண்ட் வேடன் சி, இதெல்லாம் வந்து இந்த மரிடைம் ஆர்கனைசேஷனால் கிளாஸிஃபை பண்ணக்கூடிய இந்த பிஎஸ்ஏசி ஏரியாஸ் அப்படின்றாங்க. சரி, இந்த கோரல் ட்ரையாங்கல் அப்படின்னா என்னென்னா, அமேசான் ஆஃப் சீன்ஸ்றாங்க. சீயுடைய அமேசானாங்க. இப்போ அமேசான் காடுகளில் இந்த காடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ காடுகளால் நம்மளுடைய மைண்டுக்கு வந்து அமேசான் தான் வரும். அதுபோல் கடலில் வந்து இந்த இடம் வந்து அமேசான்னா என்ன அர்த்தம், நிறைய வந்து அந்த பல்லுயிர் பயோடைவர்சிட்டி வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏரியாவை தான் கோரல் ட்ரையாங்கல்ன்றாங்க. ஸோ அமேசான் ஆஃப் சீன்றாங்க. பாருங்க, இது மரைன் ரீஜனா, இது வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு நிறுவன இடம். இது எக்ஸப்ஷனல் மரைன் டைவர்சிட்டி, அது மாதிரி மரைன் பயோடைவர்சிட்டின்றாங்க. அதாவது அங்கே பல்லுயிர் மண்டலம் வந்து அதிகமாக இருக்கு, ஏன்னா நிறைய உயிரினங்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் அது மரைன் டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 6 கண்ட்ரியை வந்து இது வந்து கொண்டு இருக்குது. அந்த ஏரியாக்களில் சுற்றி இருக்கிறதுனால தான் இந்த கோரல் ட்ரையாங்கல் இருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்தெந்த நாடுகள் கவர் ஆகுதுன்னு பார்க்கும்போது, இந்தோனேஷியா, மலேசியா, பாப்புவா நியூ கினியா, பிலிப்பைன்ஸ், சாலமன் ஐலாண்ட் அண்டு டிமோர் லெஸ்ட், இதெல்லாம் வந்து அந்த கோரல் ட்ரையாங்கலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். சரிங்களா, கடல் இருக்கிற ஒரு பகுதிங்க, அதுதான் கோரல் ட்ரையாங்கல்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, ஹோம் டு த ஹையஸ்ட் மரைன் பயோடைவர்சிட்டி ஆன் எர்த் with over 75% of the world coral species and 35% of fish species, reef fish species. அதாவது 75% உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோரல் ஸ்பீஷிஸ் இல்லையா, பவளப்பாறைகள் இருக்குது இல்லையா, அதில் 75% இந்த ஏரியாவில் தான் இருக்குதா. அதே போல் 37% ரீஃப் ஃபிஷ் ஸ்பீஷிஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரீஃப் ஃபிஷ் அப்படிங்கிற வகை வந்து இந்த ஏரியாக்கள் தான் இருக்குது அப்படின்றாங்க. அதன் பிறகு இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரைன்
கன்சர்வேஷனை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த இடங்களில் வந்து இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்காகவும் ஸோ அதன் மூலமாக கிளைமேட் சேஞ்சு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காகவும் இதை வந்து இந்த பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் சி ஏரியாவாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யார்? இன்டர்நேஷ்னல் மரைடைம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க. அடுத்ததா தனா அப்படிங்கிற ஒரு வெதர் பேட்டர்ன் இன் ஸ்பெயின்றாங்க. இது என்னென்னா இதன் மூலமாக இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஒரு திடீர் வெள்ளம் வந்து வந்திருக்குதா. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்களாம். எங்கள் ஸ்பானிஷில் இருக்கக்கூடிய வெலேன்சியா அப்படிங்கிற ஒரு ரீஜன், ஈஸ்டர்ன் ஸ்பானிஷில் இருக்கக்கூடிய வெலேன்சியா அப்படிங்கிற ஒரு ரீஜனில் ஒரு திடீர் வெள்ளம், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது திடீர் வெள்ளம், அதன் மூலமாக இங்கே வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த தனா அப்படின்றாங்க. இந்த தனானா என்ன அப்படின்னா அந்த ஏரியாக்கள் வந்து கோட்டா ஃப்ரீயே அப்படின்றாங்க. அதாவது கோல்டு ட்ராப் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இந்த மெடிட்டரேனியன் ரீஜன், இப்போ இந்த ஸ்பானிஷ்லாம் வந்து இந்த மெடிட்டரேனியன் கடல் இருக்குது இல்லையா, அங்கே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றதுனால இந்த தனானா என்னென்னா மேசிவான கோல்டு ஏர் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து வருமாங்க. அதிகப்படியான கோல்டு ஏர் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து வரதுனால நம்ம இந்த பிளானடரி விண்ட்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிளானடரி விண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம். ஒன்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலேருந்து தானே காற்றுகளானது வீசும். ஸோ இந்த இடத்துல அட்மாஸ்பியர்லேருந்து மேலிருந்து காற்றானது கீழே வீசும்பொழுது அது வந்து ரொம்ப கோல்டாக இருக்குமா. அதன் மூலமாக அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டு ஃப்ளட்டு வரதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த தனா அப்படிங்கிறத வேற ஒரு பேரை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். என்னென்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து தனா அப்படிங்கிறது என்னென்னா டிப்ரெஷன் ஐஸ்ல்டா என் நிவேலேசே அஸ்டோல்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு ஸ்பானிஷ்லாம் தெரியாது. ஆனால் இதை இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா ஐசோலேட்டட் டிப்ரெஷன் அட் ஹை லெவல் அப்படின்றாங்க. இதுதான் வந்து தனா அப்படின்றாங்க. ஆனால் இந்த பேர் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பேர் வந்து யாரும் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லையா பாருங்கள். ஜென்ரல் பப்ளிக் ஆகட்டும், பாப்புலர் மீடியாவாகட்டும், இன்னுமே வந்து இந்த கோட்டா ஃப்ரீயா அப்படிங்கிற அந்த நேமை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கோட்டா ஃப்ரீயா அப்படிங்கிறது எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க, இந்த நேமை சேஞ்ச் பண்ணாங்கன்னா உடனே ஒரு சென்சிடேஷனான விஷயமா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து பேர் மாதிரி பண்ணி ஒரு லைட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்காக தான் அந்த பேர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ தனா அப்படிங்கிறது இந்த ஸ்பானிஷில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஸ்பானிஷில் இருக்கக்கூடிய இந்த வெலன்சியா அப்படிங்கிற ரீஜனில் வரக்கூடிய ஒரு காற்றுங்க. இது ஒரு நம்ம எப்படி ஏரியாவில் எப்படி தென்மேற்கு பருவ காற்று வடக்கு பருவ காற்றுன்னு சொல்கிறோமோ அது போல் அங்கே வீசக்கூடிய ஒரு காற்று. அதன் மூலமாக கோல்டு ட்ராப்னு சொல்கிறாங்க. இந்த தனா அப்படிங்கிறது கோல்டு ட்ராப்னா அதிகப்படியான குளிர் காற்று வந்து மேலே இருந்து வீசுவாங்க. அப்பர் லெவல்லேருந்து வீசுறதுனால அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படும். அந்த மழைப்பொழிவின் காரணமாக ரீசெண்ட் டைமில் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அடுத்தா COP16 to CBD. இது என்ன அப்படின்னா COP16 அப்படிங்கிறது 16வது மாநாடு, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி. ஒரு இப்போ G20 G7 மாதிரியான நாடுகளோட இருக்கிற மாதிரி இந்த COP16 அப்படிங்கிறது ஒரு COP16ன்றது ஒரு 16வது மீட்டிங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி, கன்வென்ஷன் ஆஃப் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி. அதாவது என்ன சொல்லலாம், இந்த பயோடைவர்சிட்டி இல்லையா, பல்லுயிர் மண்டலம் இல்லையா, இதை பார்க்கறதுக்காகிறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸுங்க. இதோடைய இந்த COP16 அப்படிங்கிறது 16வது மீட்டிங் வந்து எங்கள் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய கேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 190 நாடுகள் வந்து இடங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே சில இடங்களில் வந்து நாம் உலக அளவில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே நாம் பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2022 வந்து இந்த டார்கெட்டை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மெக்கானிசம் வந்து அப்பயே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்ட் மீட்டிங்லன்னு பார்க்கும்போது இண்டிஜினஸ் பீப்புளுடைய ரோல் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இப்போது இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது காடில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளாக இருப்பாங்க இல்லையா, பழங்குடியிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ரோல் வந்து இதில் கொண்டு வரணும். அவங்க தான் பேசிக்காக அந்த இடங்களை வந்து பாதுகாக்கிறவங்க. அவங்களுடைய ரோல்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வரணும். அதே போல் கேலி ஃபண்ட் ஃபார் டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன், அந்த ஏரியாக்கள் இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்காக வந்து ஃபண்டிங்காகவும், அதே போல் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அதுக்கு அந்த இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதுக்கான காசு தேவை இல்லையா. ஸோ இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட வந்து $200 மில்லியன் வந்து தேவைப்படுதான் இந்த ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதுக்கான ரிசோர்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்காகவும் இப்போ 190 நாடு வந்து கூடியிருக்காங்க அப்படின்னா ஆளால் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்த கன்மிங் மான்ட்ரியல் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக எந்தெந்த இடங்களை கிட்டத்தட்ட 23 டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 119 நாடுகளில் இந்த 23 டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணி அங்கெல்லாம் வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் வந்து ஒரு மீட்டிங் தான் இது இந்த COP16 அப்படிங்கிறது. அடுத்தா
7th அசம்பிளி செஷன் ஆஃப் ஐஎஸ்ஏ. ஐஎஸ்ஏ அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற, அதாவது சூரிய சக்தி எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்புங்க இது. இதோடைய 7வது அசம்பிளி வந்து எங்கே நடந்திருக்குது? டெல்லியில் நடந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா அந்த அலையன்ஸுடைய தலைவர் லீடர் யாரை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதன்படி வந்து இந்தியா தான் வந்து யுனானிமஸ்லாம் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா தான் இந்த ஐஎஸ்ஏ உடைய பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தா சொன்குஸ் சியானோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாங்க. இது ஒரு மியூட்டன்ட்டுங்க. இது ரிசர்ச் வந்து இந்த மியூட்டன்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கார்பனை வந்து கேப்சர் பண்ணுதாங்க. பாருங்க, இந்தியாவில் வந்து இது வெப்பம் வந்து அதிகமாகிறதுக்கான காரணம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ண, அதாவது சாப்பிடக்கூடிய ஒரு மியூட்டன்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து சொன்குஸ் சைனோ பாக்டீரியா அப்படிங்கிற இந்த மியூட்டன்ட்டுங்க. இது எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இட்டாலி இருக்கக்கூடிய வல்கனோ ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வல்கானிக் வாட்டர். வல்கானிக் வாட்டர்னா என்ன? இப்போது எரிமலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வல்கனோஸ் இருக்குன்னு வச்சுங்க, அங்கேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் தான் வந்து வல்கனோ வாட்டர்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷிஸ் தான் வந்து மியூட்டன்ட் வந்து இந்த சொன்கஸ் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுமா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். கார்பன் ஹங்கிரியாங்க. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து அதிகமாக சாப்பிடுமா. ஸோ பொட்டன்ஷியல் டூல் இன் காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் இது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி, இந்த மியூட்டன்ட்டை யூஸ் பண்ணி நாம் கார்பன் டை ஆக்சைடு வந்து கன்சியூம் பண்ண வச்சோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகலையே, அதை சொல்கிறாங்க. இது வந்து எப்படி க்ரோத் ஆகும்? ரேபிட் க்ரோத் இன் குயிக்லி அப்சார்ப். என்ன பண்ணுமா, கார்பன் ரிச் என்விரான்மெண்ட், கார்பன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இது ஈஸியாக வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. இதோடைய சிங்கிங் எபிலிட்டி, அதாவது நீரில் வந்து மூழ்கி போகுது இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுமா, பெரிய ஓஷனில் இருக்கக்கூடிய கடல்கள் இருக்கக்கூடிய இந்த கார்பன்ஸ்லாம் வந்து அப்சார்ப் பண்ணும். ஏன்னா கார்பன் வந்து கடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த என்விரான்மெண்ட் கிளாஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா புத்தகங்களை படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, கடல்களில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ அதையும் வந்து இது அப்சார்ப் பண்ணுறது மூலமாக இயற்கையை வந்து பாதுகாக்கலை இல்லையா. ஸோ அதுவும் சொல்கிறாங்க. இதோடைய அப்ளிகேஷன் இது மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம், இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ இதன் மூலமாக என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கும்போது பாருங்கள், கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ், கார்பனை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. அட்மாஸ்பியரில் வந்து CO2 லெவலை வந்து குறைக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம். பயோஃபியூல் ப்ரொடக்ஷன், இது வந்து ரேபிட் க்ரோத் அண்ட் ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால பயோஃபியூல் வந்து இதனால் சீக்கிரமாக வந்து தயாரிக்க முடியும் அப்படின்றாங்க. பயோ ரீமெடியேஷன், ரீமெடியேஷன்னா என்ன, இந்த பொல்யூட்டன் வாட்டர், இந்த கெட்டுப்போன வாட்டர்கள்லாம் வந்து அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணுறது மூலமாக கெட்டுப்போன நீரை, தூய்மை இல்லாத நீரை, மாசுபற்ற நீரை வந்து மாசு இல்லாத நீராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்காக இது பயன்படுதுன்றாங்க. அதன் பிறகு இதை ப்ளூ கிரீன் ஆல்கை அப்படின்றாங்க. இந்த சைனோ பாக்டீரியாவை ப்ளூ கிரீன் ஆல்கை அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை சொல்கிறேன் இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சார்ப் பண்ணுறது மூலமாக கிளைமேட் சேஞ்ச் வந்து அவாய்ட் பண்ண முடியுது இல்லையா, அதனால தான் அந்த பேர் கொண்டு அழைக்கிறாங்க. இது வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் அப்படிங்கிறாங்க. இது வந்து சிங்கிள் செல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இது சன்லைட் யூஸ் பண்ணி அதுவே தன்னுடைய ஃபுட்டு வந்து தயாரிச்சுக்குமா. ஃப்ரெஷ்ஷான வாட்டர்லையோ, பிராக்கிஷ் வாட்டர்லையோ, மரைன் வாட்டர்லையோ இது வந்து உயிர் வாழும். தூய்மையான வாட்டர்லையோ, பிராக்கிஷ் வாட்டர்னா என்ன, நன்னீரும் உப்பு நீரும் சேர்ந்தது தான் வந்து பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. மரைன் வாட்டர்னா என்ன, கடல் நீர். இதுலேயும் வந்து இது எல்லா சூழ்நிலையுமே வந்து வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறாங்க. நியூட்ரியன்ட் ரிச், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இது மல்டிப்ளை, சீக்கிரமாக வந்து மல்டிப்ளை ஆகுமா. பாருங்கள், கேன் மல்டிப்ளை குயிக்லி அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஒரு தகவல். அடுத்தா வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு நியூ டைகர் ரிசர்வ். சத்தீஸ்கரில் ஒரு புலிகள் சரணாலயத்தை வந்து புதுசாக வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. 56வது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 56வது டைகர் ரிசர்வா இது சத்தீஸ்கரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குரு காசிதாஸ் தாமோர் பிங்லா டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது. இது வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய 4வது புலிகள் காப்பகமாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அச்சநங்கர், இது சரியாக படிக்க தெரியல இது எனக்கு, இந்திராவதி, உத்தந்தி, சித்தா நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைகர் புலிகள் காப்பகம் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது. இது வந்து 4th டைகர் ரிசர்வ் இன் சத்தீஸ்கர் அப்படிங்கிறாங்க. இந்த ஏரியா அப்படிங்கிறது 2829 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 3rd லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்றாங்க. அதாவது இந்தியாவில் 3வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் இது இந்த குரு காசிதாஸ் தாமோர் பிங்லா டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் இருக்குது.
அடுத்தா வந்து அர்ஜென்டினா கன்சிடரிங் லீவிங் த பாரிஸ் அக்ரிமெண்ட். அர்ஜென்டினா என்ன நினைக்கிறாங்களா, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, COP29 கிளைமேட் சப்மிட் அப்படின்றாங்க. ரீசெண்டாக வந்து அசர்பைஜானில் கூட இந்த மீட்டிங் வந்து நடந்தது, நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ஜென்டினா நாடு வந்து அதோடைய பிரசிடென்ட்டான ஜேவியர் மிலை அப்படிங்கிறவர் இந்த COP29 நம்ம வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்காங்களாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த COP29 மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம், 2030க்குள்ளே ஒரு குளோபலுடைய அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது இல்லையா, அதில் வந்து 42% வந்து நாம் குறைக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. 2035 ஒரு 57% வந்து நாம் குறைக்கணும், ஏன்னா அதிகப்படியான வெப்பநிலை வந்து உருவாகிட்டே இருக்குன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு ஒரு கூட்டமைப்பில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அது நிறைய திட்டங்கள் ஏற்படுவாங்க. இப்போ CO2 எமிஷன் வந்து நம்ம குறைக்கணும், அந்த கூட்டமைப்பு சொல்லக்கூடிய விதிமுறைகளை நம்ம நாட்டில் வந்து கடைபிடிக்கணும் இல்லையா. இப்போ இந்த கூட்டமைப்புலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸுமே இவங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப பாதிப்புன்றாங்க, கிளைமேட் பாலிசி ரொம்ப பாதிப்புன்றாங்க. ஏன் அப்படின்னா, சவுத் அமெரிக்கா காண்டினென்ட் இருக்குது இல்லையா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா தான் வந்து கனடா வந்து அமெரிக்காலாம் இருக்கும். சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது அர்ஜென்டினா அப்படிங்கிறது. எக்கனாமினாலே அங்கே கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும், அதன் மூலமாக பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் இல்லையா. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிறதுனால, அதே போல் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வெளியிடக்கூடிய 24வது நாடு வந்து இந்த அர்ஜென்டினாவாம். ரொம்ப அதிகப்படியான எமிஷன்ஸ் கொண்ட வெளியிடக்கூடிய நாடுகளில் வந்து 24வது நாடு அதுன்றாங்க அர்ஜென்டினா. இப்போ இந்த நாடு வந்து வெளியே போகிறது அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது ஃபாலோ பண்ணாது, இது கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு லீடிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. சரி, இந்த வித்ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த COP29 அங்கே வித்ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகல் 28 வந்து சொல்லுதாங்க. ஒரு டீல் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது, இந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் 28 வந்து சொல்லுது. அதன்படி அவங்க அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, வித்ட்ராவல் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் வந்து அதுக்கு டைம் பீரியடாங்க. அந்த அமைப்பு வந்து சொல்லுமா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆக்ஷன் அது எடுக்கணும் அப்படிங்கிறது. அது வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் படி அந்த நாடு வந்து என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் வந்து அந்த கமிட்டி வந்து என்னெல்லாம் சொல்லுதோ அந்த நாடு வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றி ஆகணும் அப்படின்றாங்க. அடுத்தா வந்து கடந்த இந்த 2024 அப்படிங்கிறது வார்மஸ்ட் இயர், அதாவது இத்தனை வருஷங்களே அதிகப்படியான வெப்பநிலை பதிவான ஒரு ஆண்டு அப்படின்னா அது வந்து 2024 தான் வந்து சொல்கிறாங்க. அதே போல் CO2 லெவல் அப்படிங்கிறது 11.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது கடந்த 20 வருஷத்தில் மட்டுமே. இது ஒரு விஷயம். அடுத்தா வந்து இதெல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த நியூஸை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது உயிரினங்களை பற்றி பார்க்க போகிறோம். உயிரினங்கள் உலகம் முழு இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் இந்த வருஷம் என்னெல்லாம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஸ்பீஷஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நார்த் அட்லாண்டிக் ரைட் வேல் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷஸுங்க. இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு IUCN வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது, நார்த் அட்லாண்டிக் ரைட் வேல் அப்படிங்கிறது இதோடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான் கடந்த 2020 காட்டிலும். அதோடைய உற்பத்தி அப்படிங்கிறது, உயிரின உற்பத்தி அப்படிங்கிறது 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான். இந்த உயிரினங்கள் இந்த வேல்ஸ் அப்படிங்கிறது வந்து மைக்ரேட்டிவ் அனிமல்ன்றாங்க. மைக்ரேட்டிவ் அனிமல்னால் என்ன, வெயில் காலம் வந்துச்சுன்னா எங்கே குளிராக இருக்குமோ அங்கே போவோம், குளிர்காலம் வந்துச்சுன்னா எங்கே வெயில் இருக்குமோ அங்கே போகும்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் வேல் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு 3 ஸ்பீஷஸ் வந்து இருக்குதான் எங்கெங்க வெவ்வேறு இடங்களில். இப்போ வந்து சவுத்தன் ரைட் வேல்ஸ் அப்படிங்கிறது, நார்த் அட்லாண்டிக் ரைட் வேல்ஸ், நார்த் பசிபிக் ரைட் வேல்ஸ் அப்படின்னு 3 வகையாக இருக்காங்க. என்ன வகைன்னு சொல்லுவாங்கன்னா இந்தந்த இடங்களில் இந்தந்த ரைட் வேல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வந்து மர்கோர் அப்படிங்கிறவங்க, இது வந்து நியர் த்ரெட்டன், அதாவது ஆபத்துடைய கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து லார்ஜஸ்ட் வைல்ட் கோட் இன் த வேர்ல்ட், அதாவது மிகப்பெரிய வைல்டு கோட்னா என்ன, காட்டு ஆடுகள்லேயே வந்து ரொம்ப மிக பெருசு உலகத்திலேயே அப்படின்றாங்க. இது வந்து போராடி இருக்குதான், உயிர் வாழ்றதுக்காக போராடி இருக்குது. எங்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இண்டிஜினியஸ் டு மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ், அதாவது சென்ட்ரல் அண்ட் சவுத் ஏஷியாவில் தனியாக இருக்கக்கூடிய, அதாவது மலைகளில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. இது தனியாக தான் வாழணும், ரொம்ப பழமையான ஒரு விலங்கினங்கள் அப்படின்றாங்க. இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன பார்க்கும்போது, ஐடென்டிஃபை எப்படி பண்ணலான்னு பார்க்கும்போது ரொம்ப திக்கான ஃபர் இருக்கும் மேலே கூடிய அந்த உரோமம் அப்படிங்கிறது. ஏன்னா மலைகளில் வாழக்கூடியது இல்லையா, அங்கக்கூடிய பனிப்பொழிவுலாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு திக்கான ஃபர் இருக்குமா. அதே போல் ஃப்ளோயிங் பியர்ட், அது தாடிகள் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். காக்ஸ்க்ரூ ஹார்ன்ஸ், அதோடைய வளைவான
கொம்புகளில் அது வந்து ஃபேமஸான ஒன்று. இது வந்து எங்கெங்கே வாழும் அப்படின்னா மாய்ஸ்ட் டு செமி ஆரிட் மவுண்டைன் ட்ராக்ஸுங்க. ஒரு ஈரப்பதம் கொண்ட அதே போல் நல்ல காற்று வீசக்கூடிய மலைகளை தான் இது வாழுமா. பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் இந்த பகுதிகளெலாம் இந்த வைல்டு கோட் வந்து வாழும் அப்படின்றாங்க. அடுத்தா வந்து டூனா ஃபிஷ். இந்த டூனா ஃபிஷ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் டூனா கிளஸ்டர் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அண்டர் த பிரதான் மந்திரி மத்திய சம்ப்தா யோஜனா அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த மினிஸ்ட்ரியோட அந்த ஸ்கீமோடைய கட்டுப்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டூனா ஃபிஷ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து மரைன் ஃபிஷ்ஷுங்க, பெலாஜிக் மரைன் ஃபிஷ்ன்றாங்க. என்ன பெலாஜிக் மரைன் ஃபிஷ்னா இது சர்ஃபேஸ் லெவலில் தான் இருக்குமாங்க. இப்போ டிராபிக்கல் ஆகட்டும், சப் டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஓஷன் சீஸில் சர்ஃபேஸ்லேயே வாழக்கூடிய ஒரு விலங்கு. சர்ஃபேஸ் ஆஃப் த டிராபிக்கல் மேலே வாழக்கூடிய விலங்கு. ஸோ கடலுடைய ஆழ் பகுதியில் இல்லாமல் சர்ஃபேஸ் லெவல்லே வாழக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் வந்து இந்த டூனா ஃபிஷ் அப்படின்றாங்க. இதுடைய ஒரு 7 மெயின் ஸ்பீஷியஸ் தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து இப்போ ஒரு உயிரினம் இருக்குன்னா நிறைய வகைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டூனா ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 7 வகையான மெயின் ஸ்பீஷியஸ் இருக்குதான். இதில் வந்து ஆல்பகோர், ஸ்கிப் ஜாக், எல்லோ ஃபின், 3 ஸ்பீஷிஸ் ஆஃப் ப்ளூ ஃபின் இன் டூனா இதெல்லாம் வந்து இந்த டூனா வகைகளில் மனிதன் வந்து உட்கொள்ளக்கூடிய வகைகள் அப்படின்றாங்க. இது வந்து எங்கே வந்து அதிகமாக கிடைக்குமா? டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜன்ஸ் எல்லா கடல்கள் ஓஷன்ஸ்லேயுமே வந்து இது வந்து டிராபிக்கல் ஏரியாஸ்லேயும் டெம்பரேட் ரீஜன்ஸ்லேயும் வந்து இந்த மீன் வகைகள் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு வந்து டிக்லிப்டெரா போலிமோர்ஃபா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டுங்க இது. அது என்ன சொல்லுதுன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இது வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ரிமார்க்கபிள் அடாப்டேஷன் ஆஃப் ஃபயர் ப்ரோன் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். அதாவது என்ன சொல்லலாம், இப்போ வந்து காடு தீப்பற்றி எரிதுன்னு வச்சுங்களேன், அதில் கூட இது வந்து உயிர் பொழிச்சு வரும். அதுதான் வந்து ஃபயர் ப்ரோன் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ மலைகள் அடிக்கடி வந்து கொளுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நிறைய இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய சருகுகள் இருக்கும். அதை வந்து கொளுத்துனா மட்டும்தான் அது எரிஞ்சதுக்கு பிறகு திரும்ப மழை பெய்யும் போது புது செடி கொடிகள் வந்து வருன்றதுக்காக கொளுத்தி விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்களில் சில ஏரியாக்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தீப்பற்றும் இல்லையா, அந்த ஏரியாக்களில் கூட இது வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு பிளான்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து இந்த கிராஸ்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது நார்த் வெஸ்டர்ன் கேட்ஸில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா, அதோடைய வடக்கு பகுதியில் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து கிடைக்குமா. பர்டிகுலரி டேலகான் டபேட் அப்படிங்கிற மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து இது அதிகமாக கிடைக்கும் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அது பிறகு அமோர்ஃபோ ஹாலஸ் டைட்டானியம் அப்படிங்கிற இதுவும் ஒரு பிளான்ட் தாங்க. இது ரீசெண்டாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ப்ளூம் ஆயிருக்கு, பூத்துருக்கு அப்படின்றாங்க. லார்ஜஸ்ட் அன்பிரான்ச்டு இன்ஃப்ளோரன்ஸ் பிரான்ச்னா என்ன, கிளிகள் இல்லாத, லார்ஜஸ்ட் அன்பிரான்ச்டுனா கிளிகள் இல்லாத, இன்ஃப்ளோரன்ஸ்னா பூ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாங்க இது. இது வந்து 8 ஃபீட் வரைக்கும் வளரும் அப்படின்றாங்க. ஆனால் வந்து காடுகளில் 12 ஃபீட் வரைக்கும் வளருமா. இது வந்து ஒவ்வொரு 2லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு ஒரு முறை வந்து பூக்கும் அப்படின்றாங்க. அதாவது 2லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது ஒரு பூக்குமா இந்த பூ அப்படிங்கிறது. இதோடைய நேட்டிவ் அப்படிங்கிறது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சுமத்ரா, இந்தோனேஷியா இந்த இடங்களில் தான் வந்து இது நேட்டிவ் அப்படிங்கிறாங்க. சுமத்ரா அண்ட் இந்தோனேஷியா பகுதியில் தான் இது நேட்டிவ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ டாக்குமெண்ட் பண்ணாங்கன்னா 1878 தான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணாங்களாம். இது IUCN ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதுனாக்கா இது வந்து என்டேஞ்சர்டான ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்றாங்க. என்டேஞ்சர்டான ஸ்பீஷியஸ்னா என்ன, அழிந்து வரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்றாங்க. அது பிறகு வந்து ஈஸ்டர்ன் இம்பீரியல் ஈகிள் அக்யூலா ஹெலியாக்கா அப்படின்றாங்க. இது என்னன்னா வந்து ஒரு ரேரான வல்லுநாள் பேர்ட் ஆஃப் ப்ரே, அதாவது வேட்டையாடக்கூடிய ஒரு அழிந்து வரக்கூடிய அங்கங்கே அடிக்கடி பார்க்க முடியாத ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு பறவைங்க இது. இது வந்து ரீசெண்டாக எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா புல்லுக்குழிக்கோல் வெட்லேண்ட், ராம்சார் கேரளாவில் இருக்கக்கூடிய புலுழிக்கோலே வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே ஒரு ராம்சார் ப்ரொடெக்டட் ஏரியா, ராம்சார் அப்படி கேரளா இருக்கக்கூடிய ஒரு ராம்சார் ப்ரொடெக்டட் ஏரியாவில் வந்து இந்த ஈகிளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது வந்து அதிகமாக எங்கே இருக்குமா, பழைய காடு ஓல்டு ஃபாரஸ்ட்டில், மவுண்டைன் அண்ட் ரிவரைன் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இது வந்து ஒரு தனியாக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து கூட அமைச்சு வாழுமா. இதில் வந்து மேல்ஸு காட்டிலும் ஃபீமேல்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்களாம். இது வந்து IUCN ஒரு ரெட் லிஸ்ட் அழிந்து வரக்கூடிய உயிரினங்களில் ஒன்றா இருக்குது அப்படின்றாங்க. சரி, இந்த கிளாஸில் நாம் நவம்பர் மாதத்தில் நடந்த என்விரான்மெண்ட்டு ஜாகிரபி சம்மந்தமான
இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம். இது வந்து நான் சும்மா வந்து என்னெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதை வந்து காதில் கேட்டுக்கங்க. அப்படி இல்லை இது கேட்டுட்டு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வாஜிராமா இன்ஸ்டியூட் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டிய வெப்சைட்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னுமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து புரிஞ்சுக்குங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.